everyone. இன்னைக்கு நம்ம 10th history unit 5ல இருக்க short answers ஓட first question தான் பார்க்க போறோம். question பார்க்கலாமா? Mention the 4 articles of faith laid down by Maharishi Debendranath Tagore. அதாவது மகாரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வந்துட்டு ஒரு 4 ஆர்டிகல் சொல்லியிருக்காரு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் கிடையாது. ஸோ அவர் வந்துட்டு கடவுள் மேல நம்பிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆர்டிகல் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அது என்னென்ன ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். ஓகே, பார்க்கலாமா? ராம்மோகன் ராயோட அவரு இறந்ததுக்கு அப்புறம், ராம்மோகன் ராய் அப்படிங்கறது வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் பிரம்மா சமாஜம் வந்துட்டு மகாரிஷி தேவேந்திரநாத் தாகூர் தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணாரு. அவர் தான் எடுத்து வழி நடத்தினாரு. ஓகேவா? சோ இந்த பிரம்மா சமாஜ் அப்படிங்கிற இடத்துலதான் வந்துட்டு இவங்க அந்த கடவுள் பத்தினா அந்த பக்தியை வந்துட்டு இங்கதான் வந்துட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. சோ அதுதான் வந்துட்டு பிரம்மா சமாஜ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவரு வந்துட்டு இங்க என்ன அந்த 4 ஆர்டிகல் சொன்னாரு அப்படின்னு சொல்லி பாப்போமா? ஓகே, சோ அந்த 4 ஆர்டிகல் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 supreme created the universe, God is one, salvation depends on belief in God, love God and follow his will. சோ இந்த 4 ஆர்டிகலும் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா பாப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 supreme being created the universe. அதாவது இங்க 1 supreme அப்படிங்கிறது வந்துட்டு 1 God அப்படிங்கறத மீன் பண்றாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் உலகத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கடவுள் மட்டும்தான் இருந்தாரு. அவர் தான் வந்துட்டு எல்லாமே படைச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் வந்துட்டு ஒரே ஒரு சுப்ரீம் தான் இருந்தாரு. அவர் தான் வந்துட்டு இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்தையே அவர் தான் வந்துட்டு படைச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அவருக்கு நிகரா எதுவும் இல்ல, அவர் தான் வந்துட்டு முதல்ல எல்லாமே படைச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டிகல். செகண்ட் பார்க்கலாமா? செகண்ட் ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, God is one. அதாவது கடவுள் மட்டும்தான் அந்த உலகத்திலேயே, கடவுள் அப்படின்னா வந்துட்டு இந்த உலகத்திலே ஒருத்தர் தான் இருக்காரு. இன்ஃபனைட் விஸ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்துட்டு அழிவே இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இன்ஃபனைட் விஸ்டம் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு அழிவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆம்னி பிரசன்ட் அப்படின்னு சொல்றாரு. ஆம்னி பிரசன்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுள் வந்துட்டு எல்லா இடத்துலயுமே இருப்பாரு அப்படின்னு ஸ்ட்ராங்கா வந்துட்டு இவங்க நம்பி சொல்றாங்க. அடுத்து 1 without second. சோ அந்த 1 without second அப்படின்னா என்ன மீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அவருக்கு சமமா யாருமே இல்ல இந்த உலகத்துல அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, குட்னஸ். சோ அவருக்கு வந்துட்டு பவர் இருக்கு, சோ அவருக்கு வந்துட்டு சக்தி இருக்கு, சோ அவர் தான் வந்துட்டு எல்லாமே பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. குட்னஸ், அவர் வந்துட்டு எப்பவுமே நல்லது மட்டும் பண்ணுவாரு. God is one, அதாவது ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்துட்டு செகண்ட் ஆர்டிகல். தேர்ட் ஆர்டிகல் பார்க்கலாமா? Salvation depends on belief in God. அதாவது salvation அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, விடுதலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மோக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்துட்டு salvation அப்படின்னு சொல்றாங்க. சோ மகாரிஷி தேவேந்திரநாத் தாகூர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஒரு மனுஷன் வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறமும் வந்துட்டு அவருக்கு இன்னொரு உலகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த உலகம் வந்துட்டு மோட்சம் பெற ஒரு உலகம் அப்படின்னு சொன்னாரு. அதாவது விடுதலை பெறது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு வந்துட்டு நம்ம உயிரோட இருந்திருக்கும் போதே, அதாவது வாழும் போதே வந்துட்டு கடவுளை வந்துட்டு நம்பி இருக்கணும், அவரை வந்துட்டு வணங்கி இருக்கணும். அப்பதான் வந்துட்டு நமக்கு இந்த சால்வேஷன் கிடைக்கும் இறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அதனாலதான் வந்துட்டு சால்வேஷன் டிபெண்ட்ஸ் ஆன், நம்ம வாழும் போதே வந்துட்டு காடை வந்துட்டு பிலீவ் பண்ணிருக்கணும். சோ அப்பதான் வந்துட்டு நம்ம மோட்சம் பெற முடியும் அப்படின்னு சொன்னாரு. இதுதான் வந்துட்டு ஆர்டிகல் 3. அடுத்து ஆர்டிகல் 4 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லவ் காட் அண்ட் ஃபாலோ ஹிஸ் வில். ஓகேவா? கடவுளை வந்துட்டு நேசிக்க சொல்றாங்க. ஓகேவா? கடவுளை நேசிக்கணும். அதே மாதிரி இந்த கடவுள் பத்தின ஒரு புத்தகம் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, சோ அந்த மாதிரி அதுல இருக்கிற மாதிரியான அந்த செயல்கள் எல்லாம் நீங்க செய்யணும். நார்மலா நமக்கு என்ன இருக்கும், பொய் சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் நல்லது செய்யணும். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, சோ அததான் வந்துட்டு சொல்றாங்க. சோ ஃபாலோ ஹிஸ் வில் அப்படின்னு. ஓகேவா? சோ இதுதான் அந்த 4 ஆர்டிகல்ஸ். இப்ப நம்ம சம்மரி பார்க்கலாமா?
அதாவது ராம்மோகன் ராய் இறந்ததுக்கு அப்புறம் பிரம்மா சமாஜம் வந்துட்டு மகாரிஷி தேவேந்திரநாத் தாகூர் தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அதுல 4 ஆர்டிகல் என்ன பார்த்தோம்? ஒன் சுப்ரீம் கிரியேட்டர் த யூனிவர்ஸ். சோ இதுல என்ன பார்த்தோம்? சோ ஒன் சுப்ரீம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன் காட் அப்படின்னு பார்த்தோமா. சோ ஒரே கடவுள் தான் இருந்தாரு, அவர் தான் வந்துட்டு உலகத்தையே படைச்சாரு, அவருக்கு நிகரா யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம இதுல பார்த்தோம். அடுத்து காட் இஸ் ஒன், அதாவது கடவுள் வந்துட்டு ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு, அவர் வந்துட்டு மக்களுக்கு எல்லாம் வந்துட்டு நல்லது பண்ணாரு, அவருக்கு வந்துட்டு அழிவே இல்ல, சோ அவருக்கு நிகரா யாருமே இல்ல, கடவுள் வந்துட்டு எல்லா இடத்துலயுமே இருப்பாரு, ஆம்னி பிரசன்ட் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. சோ அதுதான் வந்துட்டு இந்த ஆர்டிகல். அடுத்து சால்வேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் பிலீஃப் இன் காட். சால்வேஷன்னா என்னன்னு பார்த்தோம், ஒரு மோட்சம் அப்படின்னு ஒண்ணு சொல்லி பார்த்தோமா. சோ சால்வேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் பிலீஃப் இன் காட். இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுச்சு, நம்ம வந்துட்டு ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தனி ஒரு வேர்ல்டு இருக்கும், அடுத்த உலகம் இருக்கும். ஸோ அதுல வந்துட்டு மோட்சம் வேணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வாழும் போதே வந்துட்டு கடவுளை வந்துட்டு நம்பி இருக்கணும், அவரை வந்துட்டு வணங்கி இருக்கணும். ஸோ அப்பதான் வந்துட்டு நம்ம மோட்சம் பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஓகேவா. அடுத்த ஆர்டிகல் என்னன்னு பார்த்தோம், லவ் காட் அண்ட் ஃபாலோ ஹிஸ் வில். ஸோ லவ் காட் அப்படின்னா கடவுளை வந்துட்டு நேசிக்க சொல்றாரு, ஃபாலோ ஹிஸ் வில் அப்படின்னா அவருக்கு பிடிச்ச மாதிரியான செயல்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல்ல நம்ம பார்த்தோம். ஓகேவா. இதுதான் வந்து அந்த 4 ஆர்டிகல். ஓகேவா. தேங்க்யூ.